பூஜா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுள்ள தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். பூஜா ஃப்ரெண்ட்ஸ் கேட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், எவ்ரிடே சொல்யூஷன்ஸ் மற்றும் பீசலும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பூஜா ஃப்ரெண்ட்ஸ் கேட் டுகெதர் தமிழ் மினி செஷன்ஸ் 2024. இன்றைக்கான தலைப்பு விடயம் உடற்பயிற்சி செஷன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு நாளும் 8 மணித்தியாலங்கள் தூங்கவும். தயவுசெய்து நன்றாக தூங்கவும். பகல் நேரங்களில் 2 மணித்தியாலங்கள் தூங்கவும். இரவு நேரங்களில் சீக்கிரமாக தூங்கவும். நடுசாமத்தில் நீண்ட நேரமாக எழும்பி இருக்க வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி விடயங்களை போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழ் உடற்பயிற்சி செஷனில் வழங்குது. அதாவது என்ன சொல்ல வாருன்னா, ஒவ்வொரு ஆட்களும் 8 மணித்தியாலங்கள் தூங்குவது அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. தயவு செய்து தூங்கும் பொழுது நன்றாக தூங்க வேண்டும். அதாவது நீங்கள் நித்திரை கொள்கிற நேரத்தில் முழுமையாக நீங்கள் நித்திரை கொள்ள வேண்டும். பகல் நேரங்கள் 2 மணித்தியாலங்கள் தூங்கலாம். ஓகே, நீங்கள் பகல் நேரங்களில் வீட்டில் இருந்தீங்கன்னா 2 மணித்தியாலங்கள் இல்லாட்டி 1 மணித்தியாலம் தூங்கினாலே அது உடல் ஆரோக்கியத்துக்கு நலமான ஒன்றாக இருக்கின்றது. இரவு நேரங்களில் சீக்கிரமாக தூங்கும். இரவு நேரங்களில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சாமமாக எழுந்திருந்து என்ன செய்வாங்க, டிவி பார்ப்பாங்க. 1:30, 2:30, 3:30 டிவி பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேணுமென்ற இரவு நேரங்களில் சீக்கிரமாக தூங்க வேண்டும். அப்போ தான் காலையில் எழும்புகிற நேரத்தில் ஒரு புத்துணர்ச்சியோடு எழும்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 சாமத்தில் நீண்ட நேரமாக எழுந்திருக்க வேண்டும். அதுதான் 2 சாமமாக எழும்பிருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழும்ப முடியாது. மத்தியானத்தில் தான் எழும்பக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் உடற்பயிற்சி செஷன்ஸ் என்ன சொல்ல வராதுன்னா, நீங்கள் மிகவும் ஆர்வத்துடன் தூங்க வேண்டும். ஓகே, தூக்கத்தை நீங்கள் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடாது. தூங்கும்போது கண்டினியூஸாக தூங்க வேண்டும். நான் தற்போது வகையாக செய்கின்றேன். உடற்பயிற்சி கேட்கிறது தமிழ் விழிப்புணர்வு சூழலில் இருத்தல் அவசியம். நல்ல சிறப்பான நட்பை நண்பர்கள் மக்கள் உருவாக்குவதற்கு என்னுடைய தனிப்பட்ட கதைகள் கூறுவதன் மூலம் நீங்கள் தைரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். பெண்களின் சூழலில் தைரியமாக வாழ்வதற்கு, நீங்கள் சூழலில் தைரியமாக வாழ்வதற்கு, சரியான முடிவுகளை எடுப்பதற்கு, எல்லா சோஷியல் மீடியா சேனல் புதிய தொழில்நுட்ப செய்திகளை அறிவிப்பதற்கு, என்னுடைய குரூப் நியூஸ் பற்றி கூறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு நான் தற்போது ராஜினாமா செய்கின்றேன். மீண்டும் மற்றொரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், எல்லாருடன் நல்ல நட்புடன் பழைய கொள்ளவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளியிருக்கவும், நல்ல நண்பர்களுடன் சேர்ந்திருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், எல்லோருடன் கைண்டாக நடக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோஃபர்.